பேசுறேன் சார். யா. வாங்க. சார் எனக்கு ரெண்டு கேள்வி இருக்கு. ஸோ நான் இன்னைக்கு வந்து பப்ளிகேஷன் சொன்ன உடனே எனக்கு சட்ட ஞாபகம் வந்து ப்ரொட்டஸ்டன்ட் ரெவல்யூஷன் தான். ஸோ அதனால இப்போ ஏன்னா மார்ட்டின் லூதர்ன்றவர் வந்துட்டு பைபிளை வந்துட்டு ஜெர்மன் லாங்குவேஜுக்கு அவர் டிரான்ஸ்லேட் பண்ணி அவர் வந்துட்டு ஒரு பயங்கரமான ரெவல்யூஷன் பண்ணாரு. அதுக்கு வந்து ரொம்ப உறுதுணையா இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல வந்துட்டு பிரிண்டிங் ப்ரெஸ்ன்றது அப்பதான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அவர் கையில எழுதி ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பதில் வந்து டக்கு டக்குன்னு வந்து பிரிண்டிங் ப்ரெஸ்ல அடிச்சு அவர் ஊர் ஃபுல்லா கொடுத்ததுனால எல்லாரும் ஜெர்மன் படிக்க ஆரம்பிச்சாங்க. படிச்சதுனால அவங்களுக்கே பைபிள் புரிய ஆரம்பிச்சுது. அதனால என்ன நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா நார்டிக்ஸ் கண்ட்ரி அந்த மாதிரி கண்ட்ரிஸ் எல்லாமே எங்கெங்கெல்லாம் அந்த ப்ரொடெஸ்டன்ட் ரெவல்யூஷன் வந்து பரவுச்சோ அந்த இடத்துல எல்லாம் ஜிடிபி பர் கேபிட்டா வந்து இன்க்ரீஸ் ஆச்சுன்ற ஒரு ரிசர்ச் வந்து எனக்கு பயங்கர ரிவீலிங்கா இருந்தது. ஸோ அது ஏன் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த இடத்துல வந்துட்டு இது ஒரு சிட்டி ஃபார்ம் ஆகுது, லைப்ரரி ஃபார்ம் ஆகுது, அதனால படிக்கிறாங்க, அதனால வந்து நிறைய பேட்டன்ஸ் அண்ட் பேப்பர் பப்ளிகேஷன்ஸ் பண்றாங்க, இன்வென்ஷன்ஸ் பண்றாங்க, அதனால நல்லா இருக்கு. இன்னொரு ஃபிளிப் சைட்ல வந்து இந்த சவுத் அமெரிக்கா, இட்டாலி மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் இந்த ப்ரொடெஸ்டன்ட் ரெவல்யூஷன் இல்லாதனால அவங்க எல்லாம் வந்து கம்பேரிட்டிவ்லி கீழே இருக்காங்க அப்படின்றது வந்து. ஸோ இதுக்காக சொல்ல வந்தேன்னா இந்த பப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி அந்த ஒரு நாட்டையே வந்து ஒரு புரட்டி போட்டிருக்கு, தட் இஸ் ஒன் மைல் ஸ்டோன் அப்படின்னு பார்த்தேன். ஆனா இப்ப இருக்கிற இந்த டிஜிட்டல் ரெவல்யூஷன்ல வந்துட்டு புக் படிக்கிறதுன்றது வந்து எப்படி கம்மியாச்சு நீங்களே சொன்னீங்க சார். ஸோ எனக்கு என்ன கேள்வி இருக்கு அப்படின்னா ட்ரங்கன் க்ரூகர் எஃபெக்ட் அப்படின்னு நாங்க வந்து எக்கனாமிக்ஸ்ல படிப்போம். ஸோ அது என்னன்னா வந்துட்டு இப்போ நான் டக்குன்னு ஒரு மீம்லயோ ஒரு ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லயோ நீங்க எந்த கண்டென்ட் வேணா நான் வந்து தேவைப்படுது அப்படின்னா டக்குன்னு வந்து எனக்கு எஸ்இஓ இல்லை நான் கூகுள் சர்ச் பண்ணேன்னா ஃபர்ஸ்ட் ரெண்டு லிங்க்ல நான் வந்து பார்ப்பேன். இல்லைன்னா வந்துட்டு யூடியூப்லயே நான் வந்து கன்சியூம் பண்றேனாலுமே எந்த யூடியூப் வந்து 2 நிமிஷத்துல சொல்றான், அவன் 30 செகண்ட்ல சொல்றான், அந்த யூடியூப்பை தான் கிளிக் பண்ண தோணுது. ஏன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் வீடியோவோ 1 மணி நேரம் வீடியோவோ நானுமே ஒரு புக் கிளப் வச்சிருக்கேன். எம்ஐஎம் சாருமே ஒரு வீடியோ போட்டாருன்னா 2 மணி நேரம் ஒரு வீடியோ இருக்கும். எங்களுக்கும் அவருக்கும் ஏன் வியூஸ் வரல அப்படின்னாலே இதுதான் எங்களுக்கு தெரிஞ்சுதான் நாங்க பண்றோம். ஏன்னா 75 நிமிஷம் அப்படி பண்ணாதான் அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் நம்ம வந்து டீப்பா போய் சொல்ல முடியும். ஆனா கன்சியூமர்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவ்ஸ் அவங்களுக்கு இருக்கு. ஸோ இது மட்டும்தான் புக்கு மட்டும்தான் வந்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுக்கும்னு ஒரு காலம் இருந்தனால புக்கு போய் படிச்சோம். இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் சோர்சஸ்ல வந்து 1 செகண்ட்லயும் கிடைக்குது. டிக்டாக்ல வந்து 1 செகண்ட் ட்ரெண்ட்னு சொல்லிட்டு போன மாசம் எல்லாம் அலப்பறையப்படிட்டு இருந்தானுங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல சார் இப்போ நீங்க வந்து நிறைய செல்ஃப் பப்ளிகேஷன்ஸ் இருக்கட்டும், இல்லை நீங்க ஆர்டிகல்ஸ் எழுத சொல்றீங்க, இதுல பெரிய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது. ஸோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்துட்டு எப்படி வந்து கன்சியூமர்ஸ்க்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது இன்ஃபர்மேஷன் அபண்டன்ஸ் ஏராளம் இருக்கும்போது எப்படி வந்து இது வந்து சர்வே ஆகும்? ஏன்னா நம்மளும் வந்து எழுதும் போது வந்து அதுக்கு வந்து கன்சியூமர்ஸ் இருந்தாதான் நம்மளுக்கும் ஒரு டோபமைன் வரும் ஆஸ் யூ செட். அப்ப அந்த டோபமைனே இல்லாதப்போ இல்லைன்னா மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நிறைய மீம்ல வந்து நிறைய மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் தான் இருக்கு. ஸோ அப்போ ஆஸ் அ பப்ளிகேஷன்ஸா நீங்க ரிசர்ச் பண்ணதுனால ஹவு டு யூ கோயிங் டு யூனோ tackle this Duncan Kruger effect or this kind of meme shorts effect? அது அது ஒரு கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்துட்டு எப்படி வந்து நீங்க அந்த மிஸ்கம்யூனிகேஷனை வந்துட்டு பிளாக் செயின் டெக்னாலஜி யூஸ் பண்ணலாம்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. அந்த மாதிரி நீங்க வந்து எதனா ஒரு உங்க செட்ல வந்து பேசும்போது எதனா ஐடியாஸ் வச்சிருக்கீங்களா சார்? ஆஹ் நல்ல கேள்வி இது. நான் இதுக்கு ஏற்கனவே ஒரு பதில் ஒன்று உங்களுக்கு சொன்னேன். இது இப்போ இந்த மீம்ஸ் பார்க்கறது, இந்த ரீல்ஸ் பார்க்கறது எல்லாம் ஒரு காலகட்டத்தை வந்து தாண்டி வந்துடும். அது எல்லாமே வந்து ஒரு 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 டெம்பரரி ஃபினாமினாவாக தான் இருக்க முடியும். நீங்கள் ரொம்ப ரியலாகவே ஒரு சீரியஸ் இப்போ நீங்கள் ஒரு ஒரு பள்ளிக்கூடத்துலையோ கல்லூரியிலையோ இல்லை பின்னால் ஒரு தேவைப்பட்ட ஒரு விஷயத்த கேட்கணும் அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நிறைய கண்டென்ட் வந்தால் தான் முடியும். இந்த அரை நிமிஷம் ஒரு நிமிஷத்தை விஷயத்தை வச்சு நம்ம பண்ண முடியாது. அஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நைன்டிஸ்ல வந்து வரும்போது நிறைய தொலைக்காட்சிகள் வரும்போது சேனல் வரும்போது இனி அவ்வளவுதான், இந்த சேனல்ல இருந்து வெளியில வர மாட்டாங்கன்னு வந்துட்டாங்க. மக்களே வந்து சமூகமே தன்னை வந்து கரெக்ட் பண்ணிக்கும். இன்னைக்கு இன்னைக்கு மீம்ஸ் எல்லாம் வந்து அவசியமா தான் இருக்கு. சில கண்டென்ட் எல்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியா கொடுக்குறாங்கன்னா அது அது மட்டும் நிறைவு கிடைச்சிடாது. அதை தாண்டி வந்து முழுமையா தேடினாதான் நான் வந்து ஒரு முழுமையான மனிதனாக வர முடியும்னு தெரியும். நீங்க சொன்னது போல கொஞ்சம் கொஞ்சமா நம்பிக்கை போயிடுச்சு. முன்னால ஒரு ஒரு 2 வருஷத்துக்கு முன்னால யூடியூபர்ஸ்ல பேசும்போது அவங்க மேல இருந்த நம்பிக்கைனா அவங்க காசு வாங்குறாங்கன்றது நம்ம அதை பார்த்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் அதை வந்து விலகிட்டாங்க. அதாவது மக்கள் வந்து மூவ் ஆயிடுறாங்க. இப்போ யாராவது உண்மையாவே பேசினா கூட எவ்வளவு காசு வாங்கியிருப்பான் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ திரும்பவும் வந்து அந்த நியூஸ் சேனல்ஸோ இல்லை அந்த பிராண்டிங்க்கு தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அதனால எனக்கு தெரிஞ்சு நீங்க முழுமையா படிக்கணும். இப்போ நீங்க உங்களுடைய
நீங்க இனி எழுத்துங்கிறது என்ன, யாரோ ஒருத்தருடைய அனுபவம் அறிவை வந்து ஷேர் பண்ண போறாரு. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றது வேணா அந்த அந்த ஒரு ஒரு ஷார்ட் டியூரேஷன்ல தெரிஞ்சுக்கலாம். பட் அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டா நான் அதுக்குள்ள போய் படிக்க தானே செய்வேன். அத 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 வந்து ஒரு 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 அது 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 எனக்கு பிடிச்சிருக்கு, அது வேணும் அப்படின்னு சொன்னா நான் இன்டெப்தா தானே போய் படிப்பேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன ஏதுன்னு கேட்குறோம். டக்கு டக்குனு ஒரு 2 3 விஷயத்த பார்த்தா கூட அது எனக்கு தேவை, என்னுடைய எதிர்காலம் அப்படின்னு வரும்போது அது சம்பந்தமான ஒரு 4 புத்தகங்களை வாங்கி நான் படிக்கணும்னு நினைக்கிறேன்ல. அதே மாதிரி தான் ஒவ்வொருத்தரும் அந்த துறையை சார்ந்தவர்கள் இப்போ வந்து மீடியா துறையில் இருக்கவங்க நிறைய புத்தகங்களை வாங்கி படிக்கிறாங்க. அதனால எனக்கு இதெல்லாமே வந்து அந்தந்த காலகட்டத்தை ஒரு பாசிங் கிளவுட்ஸா சார். இது டிரான்சிஸ்டர் வந்த போது அப்படிதான் இருந்தது. 80களில் டேப் ரெக்கார்டர் வந்த போது எங்க போனாலும் வீடுகளில் டேப் ரெக்கார்டர் தான் பாடிக்கிட்டு இருந்தாங்க, பாட்டு தான் பாடினாங்க. அதனால என்னாச்சு, அது ஒண்ணுமே ஆகலை. எல்லாமே கொஞ்ச நாள் வந்து மாறிடும் நினைக்கிறேன். அந்த ஏன்னா இதுதான் நான் திரும்பவும் சொல்றேன், இந்த இந்த மனித இன வந்து மற்ற எல்லா ஸ்பீஷிஸோட தாண்டி நிற்கிறதுக்கு காரணம் அந்த இன்ஃபர்மேஷனை அதே ஜெனரேஷனுக்குள்ள கடத்துறது. மற்ற எல்லா ஸ்பீஷிஸ்க்கும் வந்து குறைஞ்சது ஒரு 7 ஜெனரேஷன் ஆனாதான் அது மரபணுக்கள் வழியா போக முடியும். நமக்கு எல்லாம் வந்து இப்ப இந்த இதுலயே தான் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுனால இது வந்து நம்ம வந்து பெருசா கவலைப்பட வேண்டிய. இப்ப நம்ம இதெல்லாம் பேசுறோம்ல, இதுவே வந்து நிறைய பேருக்கு ஒரு அவேர்னஸ் அவேக்னிங் இருக்கலாம். அடுத்த தடவை காலையில எழுந்து ரீல்ஸை பார்க்கும்போது அவனுக்கு வந்து யோசிப்பான்ல, ஓ இது வந்து என் டைமை எடுத்துக்குது அப்படின்னு நினைப்பான்ல. அப்ப இதுக்கு வந்து புத்தகம் படிக்கணும் அப்படின்னு நாங்க தொடர்ந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகள்ல வந்து நாங்க அரசாங்கத்தினுடைய உதவியோட வாசிப்பு மன்றங்கள் துவங்குறோம். நிறைய மாணவர்கள் வராங்க. நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வராங்க. அதுல ஒரு 100 பேர் 50 பேர் வந்தா கூட நாங்க அப்படிதான் நாங்க எடுக்கிறதே ஒரு ஆவரேஜ் வந்து 4% 5% தான். மேக்சிமம் 10%. நம்ம மனுஷபுத்திரன் கவிஞர் அவர்களோட சேர்ந்துதான் நாங்க அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அரசாங்கம் செய்யறது எல்லாம் 5 to 10%. அந்த 5 to 10% தான் இந்த சமூகத்துடைய மூவர்ஸ் அண்ட் ஷேக்கர்ஸா இருப்பாங்க. மார்கரெட் மெட் ஆந்த்ரோபாலஜிஸ்ட் சொன்ன மாதிரி இந்த சமூகத்துல மாற்றங்களை உருவாக்குறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா அது ஒரு சிறு கூட்டமா தான் இருக்கும். அவங்களுடைய அந்த கமிட்மெண்ட் அண்ட் டெடிகேஷன் தான் மூவ் பண்ணும். அதுக்கப்புறம் தான் எல்லாருமே ஓடி வந்து அதை ஃபாலோ பண்ணுவாங்க. இப்போ இப்போ இங்க வந்து மிக சிறிய அளவுல வந்து நானோ ஒரு சாரோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவ்வளவுதானே. இதனால என்ன பெரிய மாற்றத்தை காந்தி சொல்லுவாங்க, உப்பு சத்தியாகிரகம் பண்ணும்போது அவர் கூட போனோம் 20 பேர் 30 பேர் தானே. ஆனா அதோட எஃபெக்ட் வந்து கண்ட்ரி முழுக்க வந்து ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் மாதிரி வந்தது. அதே மாதிரி தான் இது நம்ம திரும்ப திரும்ப ஏன் பேசுறோம். அடுத்த தடவை புத்தகம் போய் யாராவது சொல்ல முடியுமா வந்து புத்தகம் படிக்கிறது டைம் இல்லை அப்படின்னா. நீங்க புத்தகம் என்ன புத்தகம் படிச்சுனா புக்கே படிக்கலன்னு சொல்றவங்க நான் வந்து இதுக்கு மேலே உங்கள்கிட்ட உரையாடுறதுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை சார் அப்படின்றத நம்மளுடைய அறிவுறுத்தும் போதே அவன் புரிஞ்சுக்கிறான் இல்லையா. ஒரு 50கள் 60கள் எப்படி படிக்க ஆரம்பிச்சாங்க முதல் தலைமுறை. இதே மாதிரி தானே படிக்காதவன் வந்து இந்த சமூகத்துல வந்து ஏளனமாக எஸ் பார்க்கும்போது சார். எல்லாருமே படிக்க வந்தாங்க. அதே மாதிரிதான் இதை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மூவ்மெண்டா வந்து கொண்டு போனோம். அந்த வகையில வந்து நான் வந்து இதை வந்து டெஃபினட்டா வந்து இந்த இந்த மாதிரி இனிஷியேட்டிவ் ஸ்டீஃபன் ராஜ் போன்றவர்கள் இதெல்லாம் செய்யறத வந்து நான் வந்து பெரிய அளவுக்கு அதை வந்து நான் வரவேற்கிறேன். அது 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 அதுதான் வந்து நம்ம இன்னைக்கு செய்யணும். அப்ப இதை மீமெல்லாம் போயிடும். எவ்வளவு நாளைக்கு அதை கட்டிட்டு தொங்க முடியும் இல்லையா. இதெல்லாம் பார்க்காத நம்ம தொலைக்காட்சியில் எத்தனையோ பார்த்துட்டு தானே வந்தோம். இதெல்லாம் பாசிங் கிளவுட்ஸ் தான் நான் நினைக்கிறேன் சார். தேங்க்யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. இரண்டாவது கேள்வி சார், இந்த மிஸ்கம்யூனிகேஷன் வந்து நீங்க வந்து என்ன வழிமுறை வச்சிருக்கீங்க சார்? இப்ப ஈவன் தோ அரசாங்கமே நீங்க வந்து பிராண்டிங் ஆமா இப்ப நீங்க அரசாங்கமே பிராண்டிங் இப்ப நீங்க வந்து சொன்னீங்கனாலுமே ம் எங்களுக்கு வந்து படிக்கும் போதே வந்து தெரிஞ்சிடும். இப்ப காலையில ஒரு நியூஸ் வரும், ஈவினிங் வந்து ஒரு நியூஸ் வரும். அதை வந்து திரும்பியும் அப்படியே பாஸ் பண்ணிட்டே போயிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து டோப்பமைன் கிக் பண்றதுக்காக அப்படின்றது. ஏன்னா இப்போ வந்து எந்த ஒரு நியூஸுமே சுட சுட போடணும். பிரேக்கிங் நியூஸ் எல்லாமே பிரேக்கிங் நியூஸ் தான் அப்படின்னும் போது அது எப்படி சார் நீங்க வந்துட்டு நான் வழிமுறை நான் ஒரு நீங்க சிம்பிள் ரீசர்ச் பண்ணலாம்? வழிமுறை நான் எப்படி செய்யறேன் அப்படின்னு சொன்னா அது அது வந்து சாட் ஜிபிடியா இருந்தாலோ இல்ல வந்து கூகுளா இருந்தாலோ நான் அது எதை பார்த்தாலுமே அதுல இருந்து அப்படியே முழுசா சாட் ஜிபிடில கீழே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துருப்பான், இது எல்லாமே உண்மை இல்லைன்னு சொல்லியிருப்பான். அப்ப எங்க போறது அப்படின்னா நீங்க நீங்க வந்து ஒரு ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ அவனுடைய அவனுடைய யூடியூப்ல போய் கேளுங்க. நீங்க அதெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணல. இதெல்லாம் நம்ம கிடைச்ச ஒரு பெரிய நினைச்சு பார்க்க முடியாத விஷயம். ஏன்னா நீங்க எக்கனாமிக்ஸா இருந்தாலும் பாலிடிக்ஸா இருந்தாலும் சோசியல் சயின்ஸா இருந்தாலும் ஹிஸ்டரியா இருந்தாலும் இங்க எங்க வீட்டாண்ட பார்க்ல நடந்துகிட்டே வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியோ பாஸ்டன் யூனிவர்சிட்டியோட லெக்சர்ஸ் அதுவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி லெக்சர்ஸ் இஸ் வெரி பாப்புலர். உலகத்துல இருக்க மிகப்பெரிய எக்கானமிஸ்ட் மிகப்பெரிய சோசியாலஜிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு பேசுறாங்க. பட் நீங்க அதை கேட்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சது இது ஆத்தென்டிகேஷன். அப்புறம் அதை கேட்டுட்டு இதை வந்து நீங்க இங்க நம்ம நம்ம ஊர் லோக்கல்ல வந்து கேட்கும்போது
நமக்கு பரிதாபமா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம 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 தரத்தை உயர்த்திப்போம் சார். நம்ம இது நம்ம நம்ம வந்து we will try to lift up, அவ்வளவுதான். when you go higher and higher orbit, the altitude, these things all will become small. Why would you waste your time? இப்போ இப்போ இதோ ஒரு இஷ்யூ பத்தி இப்ப நீங்க இதை பத்தி பேசுனாங்க. நம்ம இந்த வார் வந்து நடந்தது இல்லையா? பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஒரு கிரைசிஸ், எனர்ஜி கிரைசிஸ் வந்தது யூரோப்ல. இப்ப அதை பத்தி இங்க யூடியூப்ல தான் வருது, நிறைய விஷயங்கள் பேசுறாங்க. ஆனா அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பாவமா தான் இருந்தது. அப்ப நீங்க நீங்க அங்கேயே போயிருங்களா, அந்த சோர்ஸுக்கே போயிருங்களேன். யூ கோ டு யூனிவர்சிட்டிஸ் அண்ட் லிசன் டு தட் லெக்சர்ஸ். நம்ம 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 யூனிவர்சிட்டிஸ் கூட நிறைய அந்த மாதிரி லெக்சர்ஸ்லாம் பண்றாங்க. பட் அதை வந்து யூடியூப்ல கொண்டு வரணும் தான் நான் கேட்கிறேன். எத்தனையோ வந்து அறிவார்ந்த பெரிய அறிஞர்களெல்லாம் கொண்டு நடத்துறாங்க. அன்னைக்கு அங்க இருக்கிற ஒரு 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 100-200 பேரோட போயிருது. ஸோ இதை வந்து நீங்களே கரெக்ட் பண்ணிப்பீங்க. ஒரு தடவை உங்களை நான் ஏமாத்துவேன், 2வது தடவை ஏமாத்து, 3வது தடவை என்ன பார்த்தீங்கன்னாலே நீங்க ஒதுங்கி போயிருவீங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த மாதிரி விஷயங்களை நான் நான் அப்படிதான் செய்யறேன். நான் வந்து இங்க இருக்கிற பரபரப்பான யூடியூப்ஸ் எல்லாம் நான் டைம் வேஸ்ட் பண்றதே இல்லை. அதை விட நீங்க வந்து தேர் ஆர் பெட்டர் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் வேர் யூ கேன் கோ அண்ட் ஸ்டடி இன் டெப்த். அது எதுவாக இருந்தாலும் இருக்கலாம், என்வாயர்மெண்ட் பார்க்கலாம், வந்து எனர்ஜியா இருக்கலாம், ஈகாலஜியா இருக்கலாம், எது வேணாலுமே வந்து உங்களுக்கு நீங்க நீங்க ஒரு தேர்ந்த பல்கலைக்கழகத்துல டெல்லியிலேயே இருக்கிற பல்கலைக்கழகத்துல கூட நீங்க போய் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள், கிரேட் லெக்சர்ஸ் ஆர் அவைலபிள். இப்போ சீரியஸ் இப்போ இன்னைக்கு எல்லாமே கிடைக்குது சார், யூடியூப்ல ஃப்ரீயாவே கிடைக்குது சார். அந்த லெக்சர்லாம் நீங்க முன்னெல்லாம் பே பண்ணிட்டு போய் கேட்க வேண்டியதை இன்னைக்கு கிடைக்குது. நீங்க தான் செலக்ட் பண்ணணும். நீங்க நீங்க வந்து எப்படி வந்து அரிசி முன்னால வந்து அரிசியில கல்லு பொறுக்குவாங்க எங்க பாட்டி, இப்போ கல்லுல அரிசி எடுக்க வேண்டியது, அதை எடுத்துட்டு போக வேண்டியதுதான். எப்படி கோழி கரெக்டா குப்பமேட்டுல அத்தனை விஷயம் இருந்தா கூட தேடி கரெக்டா அது அது கண்ணு ஷார்ப்பா அந்த அரிசி பொறுத்து திங்குதோ, அதே மாதிரி நம்ம வந்து இந்த குப்பைகள்ல இருந்து நம்ம வந்து வேண்டிய செய்திகளை வந்து எடுத்துட்டு போனோம். எது ஆத்தென்டிகேட்டட் நமக்கு தெரிஞ்சுக்கிறோம், எது போலின்னு தெரியல, நம்ம நம்ம பழக்கத்தை தெரிஞ்சுக்கிறோம். அதே மாதிரிதான் இது, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அது சொல்றதுக்காக நம்ம எடுத்துக்கிட்டோம். நான் இந்த 1.5 மணி நேரம் நான் பேசுனதுக்காக நான் வந்து இதுல ஒரு பெரிய அத்தாரிட்டி, பெரிய அறிவாளி, இது சொன்னதெல்லாம் கரெக்ட் அப்படின்னு சொன்னா அதோட தப்பு எதுவுமே கிடையாது. நான் சொன்னதுல எத்தனையோ நானே 2வது இதை போய் கேட்கும்போது அடடா இந்த இடத்த மாற்றி சொல்லிட்டோமோ, இது தப்பா சொல்லிட்டோமோன்னு தோணும். ஸோ யூ கொஸ்டின். நேத்து நேத்து கூட வந்து நான் என்னுடைய போஸ்டிங்ல தான் போடுறேன், 5 கேள்வி 5 தடவை நீங்க ஒய் கேட்டீங்கன்னா யூ கோ டு த ரூட் காஸ் ஆஃப் எனி ப்ராப்ளம். 5 தடவை அது எந்த விஷயத்துக்குமே எந்த ப்ராப்ளத்துமே கேளுங்க. அதை கூட ஒருத்தர் சொன்னாரு, பெரியார் ஏன் கடவுள் இல்லைன்னு சொன்னார். 5 கேள்வியில அவர் கடவுள் இல்லைன்னு போயிட்டாரு. இப்போ அது இங்க பேசுற களம் இல்லை. இருந்தாலும் அவர் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா அவர் எங்க இருந்து ஆரம்பிச்சாரு, ஏன் வந்து ஒரு சில மக்கள் மட்டும் வந்து அப்ரஸ்டு சொசைட்டியா இருக்கிறான்னு ஆரம்பிச்ச கேள்வி 5வது கேள்வி வரும்போதே பதில் கிடைக்கும். அதே மாதிரி நீங்க வந்து கொஸ்டின், யூ கோ டு த ரூட் காஸ் ஆஃப் தி ப்ராப்ளம் அண்ட் வெரி ஈஸி ஃபார் யூ டு ஃபைண்ட் த சொல்யூஷன். 5 Whys. தேங்க்யூ சார். தேங்க்யூ.